ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு பயங்கர கோபக்காரன் அல்லது இன்னொருத்தன் பயங்கரமான விபச்சாரக்காரன். நான் போதிக்க அங்க போயிட்டேன். அவன் போதிக்கும் போது நான் எப்படி போதிக்கணும்? அவன் என்னை தாக்குவானா? அவங்க பக்கத்துல நியாயம் சொல்லுவாங்க. எதிர்த்தாக்குதல் தாக்கும் போது அந்த தீமையெல்லாம் நான் சகிச்சு அவனுடைய பொல்லாப்பையெல்லாம் சகிக்கும் போது நான் என்ன, என் மனதில் என்ன இருக்கு? அவங்கள நான் ஆதாயப்படுத்தணும். நான் அவங்க சொல்ற தாக்குதல்லாம் மன விட்டு கேட்கணும். கொஞ்சம் சில நேரங்களில் எப்பவுமே நான் சொல்றேன் கேளுங்கன்னா கொஞ்சம் கேட்கணும். அதை கேட்டாதான் அவங்க மனதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறத விட அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாதான் அடுத்து நாம் பேசவே முடியும். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க மனநிலைக்கு ஏற்றவாறு மருந்து கொடுக்கணும். பாருங்க, மருத்துவத்துறையில சில காரியங்களை பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு சில டோஸ், பெரியவங்களுக்கு டோஸ். இது பெரியவங்களுக்கு கொடுக்கறே சின்ன பிள்ளைக்கு கொடுக்க முடியாது மருந்து. அப்போ அளவுகள் இருக்கிறது, அந்த திராணியின்படியான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அதை பார்த்து இந்த மனநிலையை நாம பார்த்துதான் மக்களுக்கு போதிக்கணும். முக்கியமானது மீட்டெடுப்பதற்கு மனநிலையை எதிர்த்தரப்பில் இருக்கிற மக்களை நாம் கவனிக்க வேண்டும்.